நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பின்னங்கள் ஃப்ராக்ஷன். சரியா? ஃப்ராக்ஷன்னா என்னென்னா பின்னம் முழு பொருள் ஒன்றின் பகுதி அல்லது பகுதிகளை குறிக்கும். ஃப்ராக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் ஹோல். அதாவது ஒரு முழு பொருளில் ஒரு பகுதியை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 4 பீஸ் ஆஃப் பீஸா எடுத்திருக்கேன். ஒரு பீஸாவை எடுத்திருக்கேன், அதை நான் 4 பீசஸாக போட்டிருக்கேன். சரியா? இதில் நான் ஒரு பீஸாவை ஒரு ஃப்ரெண்டுக்கும் 2 பீஸாவை இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் நான் தரேன். சரியா? அதை 1/, டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸா எத்தனோ அது கீழேயும், நான் எத்தனை பீஸாவை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேனோ அது மேலேயும் போடுறேன். ஓகேவா? இந்த 4ல் 1ன்றது ஒரு பார்ட். இதை தான் நான் என்ன சொல்வேன்னா ஃப்ராக்ஷன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஹோல். இந்த 1 இந்த ஹோலில் பார்ட். ஓகேவா? அதே மாதிரி தான் அது 2/4. சரியா? இதை நான் எந்த மெத்தடில் சொல்லுவேன் அப்படின்னா P/Q மெத்தடில் சொல்லுவேன். சரியா? மேலே கீழே நம்பர் PQ. ஓகேவா? P-யை தொகுதினும் Q-வை பகுதின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் P-யை நியூமரேட்டர், Q-வை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ அதை நான் டைப்ஸ் பார்க்கலாமா? ஃப்ராக்ஷனை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். ஓகேவா? தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேலே இருக்கிறத தொகுதி, கீழே இருக்கிறத பகுதி. சரியா? இப்போ தகு பின்னம்னா என்னென்னா, பகுதி தொகுதியை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது தகு பின்னம். ஓகேவா? அதாவது மேலே இருக்கிற தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. சரி, கரெக்டாக? இப்போ இந்த பகுதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தகு பின்னம். தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தொகுதி அதிகமாக இருக்கும், பகுதி சின்னதாக இருக்கும். ஓகேவா? அதாவது PQவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம். எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா மிக்சடு ஃப்ராக்ஷன். நான் ஆல்ரெடி நம்பர்ஸில் ஹோல் நம்பர்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த ஹோல் நம்பர்ஸ் முழு எண். ஓகேவா? அந்த முழு எண் இப்போ நான் 2 போட்டுக்கிறேன். P/Q. அதாவது இந்த P/Q எப்பயுமே தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது மேலே இருக்கிற தொகுதி சின்னதாகவும் கீழே இருக்கிற பகுதி பெருசாகவும் இருக்கணும். ஓகேவா? இதை தான் நான் மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மிக்சடு ஃப்ராக்ஷனாக என்ன? முழுக்கள், தகு பின்னம் P/Q. சரியா? எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இது முழுக்கள் சொல்லியிருக்கேன்னா, முழுக்கள் அதுக்கப்புறம் ஒரு தகு பின்னம். சரியா? இப்போ நீங்கள் இருக்கிற முழுக்கள்லையும் இந்த Q-வையும் முதல்ல மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். சரியா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2/2, 3/5 அப்படி நான் கொடுத்துருக்கேன்னா, இங்கே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள். Q-வையும் முழுக்களையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணலாமா? 5 × 2. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற P, அதாவது தொகுதியை ஆட் பண்ணணும். தொகுதி என்ன இருக்குது? 3. ஃபைனலாக கீழே நான் என்ன போடணும் அப்படின்னா Q, அதாவது பகுதியை நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ 10 + 3/5 = 13/5. ஓகேவா? இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ சமான பின்னங்கள், அதாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி மற்றும் தொகுதியை ஒரே எண்ணால் பெருக்குவது சமான பின்னம். அதாவது இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இங்கே 1/2 கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இந்த தொகுதியையும் இந்த பகுதியையும் நான் ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா சமான பின்னங்கள். அதாவது சமான பின்னங்கள், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். சரியா? இப்போ நான் இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா தொகுதியை, அதே கீழேயும் பகுதியை நான் என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா? மல்டிபிள் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணணும். ஓகேவா? 1 × 3 3, 2 × 3 6. புரியுதா? இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன், ஈக்குவலன்ட் அதாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா சேம் நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். சரியா? இப்போ 2/2 மேலே 1 × 2 2, 2 2s are 4. ஓகேவா? திருப்பி இதையும் நான் ரெண்டும், அதாவது தொகுதியையும் பகுதியையும் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது தான் சமான பின்னங்கள், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ ஒத்த பின்னங்கள், லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷனாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஃப்ராக்ஷனாக எப்படி இருக்குன்னு சொன்னேன்? 1/2,
3/2 இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் 4/5 இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கும் கரெக்டாக. அதாவது பையில் வர்றது எல்லாமே ஃப்ராக்ஷன். இந்த கீழே இருக்கிற எல்லா நம்பர்ஸும், அதாவது கீழே இருக்கிறதுனா பகுதியில் இருக்கிறது எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் ஃப்ராக்ஷன், ஒத்த பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள், 2/3, 5/3, 7/3. பகுதியில் இருக்க எல்லா நம்பரும் சேமாக இருக்கா, இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒத்த பின்னங்கள், லைக் ஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் வேறுபட்ட பின்னங்கள், அதாவது அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா அதனுடைய பகுதி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? அதுக்கப்புறம் யூனிட் ஃப்ராக்ஷன், அலகு பின்னம் அப்படின்னா அதனுடைய தொகுதி இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்னாக இருந்துச்சுன்னா 1/2, 1/7, 1/6 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே நான் யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். பின்னங்களை ஒப்பிடுதல், கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன். இப்போ 2 பின்னம் கொடுத்துருக்காங்க, இதை ஒப்பிட சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே இருக்கிற பகுதி சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறதுல இது ஹையஸ்ட் நம்பரோ அதை நம்ம பெருசுன்னு போட்டுருவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென். சரியா? இந்த மாதிரி எல் மாதிரி இருந்துச்சுன்னா அது லெஸ் தென், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் தென். சரியா? இது எந்த பக்கம் இந்த வாய் விரிஞ்சிருக்கோ அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ட்ரிக் தான். சரியா? இப்போ இந்த மாதிரி ஒத்த பின், அதாவது கீழே இருக்கிற லைக் ஃப்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை பெருசுன்னு சொல்லிடுவோம். சரியா? ஆனால் இந்த மாதிரி கீழே இருக்கிற நம்பர், அதாவது பகுதியில் இருக்கிற நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பட்டர்ஃப்ளை மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாமா? அதாவது கீழே இருக்கிற நம்பர் நம்ம சேம் ஆக்கணும் முதல்ல. இப்போ நான் இங்கே 1/2 கொடுத்துருக்கேன்னா இங்கே நான் 1/3 கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணலாமா? இதையும் மல்டிபிள் பண்ணணும். இது பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுதா? அங்கே ஃபைனலாக இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 3 × 1 என்ன பண்ணணும்? 3 × 1 + 2 × 1, அதாவது 2 × 1னா 2 1s 3 1s. ஓகேவா? அப்போ 2 × 3, அதாவது 2 3s. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், 3 1s 3, 2 1s 2, 2 3s 6. அப்போ 3 + 2 5/6. புரியுதா? அதுக்கான இங்கே கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பின்னங்களின் பெருக்கல்னால் நம்ம டைரெக்டாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், கூட்டல் கழித்தல். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மெத்தடை யூஸ் பண்ணுவோம். சரி, அதே மாதிரி ஒப்பிடுதலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஒப்பிடுதலை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருக்கிற பகுதி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பின்னங்களின் பெருக்கல்னால் நம்ம டைரெக்டாகவே மல்டிபிள் பண்ணிடலாம். சரியா? 1 3s 3, 2 2s 4. ஓகேவா? இதுதான் பின்னங்களின் பெருக்கல். அதுக்கப்புறம் பின்னங்களின் வகுத்தல், டிவைட் கொடுத்துருந்தா ஒன்றும் இல்லை, இங்கே 5/3 கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம தலைக்கீழியாக எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்படியே தலைக்கீழியாக எழுதுனா அது ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் ஆகிடும். சரியா? இப்போ இந்த 5/3 நம்ம தலைக்கீழியாக எழுதும் போது 3/5 எழுதுவோமா? இப்போ என்ன மல்டிபிள் சிம்பிள் போட்டோமா? ஈஸியாக. இப்போ நம்ம டைரெக்டாகவே, இது டைரக்ட் மெத்தட், இது பட்டர்ஃப்ளை மெத்தட், இது நம்ம டைரக்ட் மெத்தட்னு சொல்லலாம். சரியா? இப்போ டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 1 3s 3, 2 5s 10. ஓகேவா? இப்போ பின்னங்களின் கூடுதல், ஆல்ரெடி சொன்ன பின்னங்களின் கூடுதல், கழித்தல், அதுக்கப்புறம் ஒப்பிடுதல், இதுக்கெல்லாம் நம்ம பட்டர்ஃப்ளை மெத்தட் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி அங்கே சொன்னேன்னா பட்டர்ஃப்ளை மெத்தட் முதல்ல இதையும் மல்டிபிள் பண்ணணுமா? 5 1s 5. நெக்ஸ்ட் இதையும் மல்டிபிள் பண்ணணுமா? பெருக்கணுமா? 2 3s 6 பெருக்கணும். ஓகேவா? ஃபைனலாக பை, கீழே என்ன 2 5s 10. சரியா? அப்போ நடுவில் இருக்கிற கூட்டல் சிம்பிளை நம்ம இங்கே போட்டுடுறோம். ஓகேவா? சரி, தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ்டாக வருது கரெக்டாக. சரி, இங்கே 5 + 1 5 = 6 = 11/10. ஓகேவா? டிவைடட் பை பின்னங்களின் கழித்தல் 4/, அது 4/5 - 3/7. சரியா? இப்போ நம்ம அங்கே யூஸ் பண்ண மாதிரி பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணலாமா? 7 நாள் 28 - 15/, கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சா? நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுருங்க. பை, கீழே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டுடணும். 7 35. இப்போ ஆன்சர் என்ன? 13/35. ஓகேவா?